புதிய தலைமுறையின் விரைவுச் செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் 34 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். ஜூலை 31ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நாகை மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 34 மீனவர்களை விடுதலை செய்த உத்தரவிட்ட நீதிபதி படகுகளை விடுவிப்பது தொடர்பாக வரும் 26ஆம் தேதி மீண்டும் விசாரணை நடைபெறும் என்று அறிவித்தார். ராமேஸ்வரம் கோவிலுக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிப்பது குறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மயில் வாகனன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்த கூடுதல் கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளதாகவும் சோதனை சாவடிகளை அதிகரிக்க இருப்பதாகவும் காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2 தேர்விற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. 1064 பணியிடங்களுக்கான இந்த தேர்வுக்கு இன்று முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை TNPSC இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்வு கட்டணத்தை செலுத்த அக்டோபர் 8ஆம் தேதி கடைசி தேதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 1ஆம் தேதி முதல் நிலை தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கான மானியத்தை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தும் திட்டம் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட உள்ளது. முதற்கட்டமாக திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், சேலம், ஈரோடு, தருமபுரி, மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, நாகை, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இந்த திட்டம் அமலாக உள்ளது. நெல்லை மாவட்டம் பணகுடி காவல் நிலையத்தை காவல் கிணறு மகேந்திரகிரி விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்கான முன் பணத்தை ஊழியர்களே செலுத்த வேண்டும் என ஒப்பந்த நிறுவனம் நிர்பந்திப்பதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டினர். குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படுவோருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அதன் தலைவர் சரஸ்வதி தெரிவித்தார். கர்நாடக மாநிலத்தில் பெய்யும் தொடர் மழையால் கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணை நிரம்பி வருகிறது. அணைக்கு வரும் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அணையின் பாதுகாப்பு கருதி 780 கன அடி நீர் தற்போது வெளியேற்றப்பட்டு வருவதால் அப்பகுதியில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் சம்பத்தை அவரது மனைவியே தனது ஆண் நண்பரின் உதவியுடன் கார் ஏற்றி கொலை செய்திருப்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அண்ணாமலை பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் சம்பத் கடந்த வியாழக்கிழமை மர்மமான முறையில் உயிரிழந்தார். சம்பவத்தின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது தந்தை காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா அரசு மருத்துவமனையில் 14 பெண்கள் உட்பட 20 பேர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனையொட்டி வேதாரண்யம் காந்தி நகர் பகுதியில் சுகாதாரத்துறையினர் புகை மருந்து அடித்தல், பிளீச்சிங் பவுடர் தெளித்தல் உள்ளிட்ட நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கச்சத்தீவு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ள கருத்து கண்டனத்திற்கு உரியது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். வேலூரில் மதிமுக சார்பில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் நிதி வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். உலக பொருளாதாரத்தில் முதல் 20 இடங்களை வகிக்கும் நாடுகளின் தலைவர்கள் சந்திக்கும் G20 மாநாடு ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் இன்று தொடங்குகிறது. அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான் உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளும் சீனா, இந்தியா, பிரேசில் உள்ளிட்ட வளரும் நாடுகளும் இதில் பங்கேற்கின்றன. தண்டனை பெற்ற MP, MLA-க்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவதை எதிர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்த மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஆனால் தண்டனை பெற்றவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதை தடை செய்யும் தீர்ப்பை பரிசீலிக்க தயாராக இருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நிலம் கையகப்படுத்துதல் மசோதா பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திய 4 புதிய திருத்தங்களுடன் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மசோதாவிற்கு ஆதரவாக 131 வாக்குகளும் எதிராக 10 வாக்குகளும் பதிவாகின. இதன் மூலம் கையகப்படுத்தும் நிலத்திற்கு கிராம பகுதிகளில் சந்தை விலையை விட 4 மடங்கும், நகரப்பகுதிகளில் சந்தை விலையை விட 2 மடங்கும் அதிகமாக இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட சாமியார் ஆசராமர் பாபுவிற்கு ஜாமீன் வழங்க ஜோத்பூர் நீதிமன்றம் மறுத்துவிட்டது. ஜாமீன் மனு மீதான விசாரணையின் போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சாமியாரை வெளியே விட்டால் சாட்சிகளை கலைத்து விடுவார் என தெரிவித்தார். போலி என்கவுண்டர் விவகாரத்தில் குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி பதவி விலக கோரி முழு அடைப்பு போராட்டத்திற்கு காங்கிரஸ் அழைப்பு விடுத்துள்ளது. நாளை நடைபெறும் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அக்கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது.
ஹைதராபாத்தில் நடைபெற்ற இரட்டை குண்டு வெடிப்பிற்கு காரணமானவர்கள் அனைவரையும் கண்டுபிடித்துவிட்டதாக தேசிய புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. அண்மையில் கைது செய்யப்பட்ட இந்தியன் முஜாஹிதீன் நிறுவனர் யாசின் பத்களிடம் நடத்திய விசாரணையில் குண்டு வைத்தவர்கள் குறித்த தகவல்கள் பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய நீர் இன்னும் வடியவில்லை. இதனால் நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். வெள்ள நீரை வடிய வைப்பதுடன் தொற்று நோய் பரவாமல் தடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அன்னை தெரசா 16ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி கல்கத்தாவில் உள்ள தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. இந்த பிரார்த்தனையில் கிறிஸ்தவ மத குருமார்கள், கன்னியாஸ்திரிகள் பலர் கூட்டு பிரார்த்தனை நிகழ்த்தினர். அன்னை தெரசாவின் சமூக சேவை, மக்கள் மீது வைத்திருந்த பற்று ஆகியவற்றை அவர்கள் நினைவு கூர்ந்தனர். ஜம்மு காஷ்மீரில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்த 3 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். அஜாஸ் பகுதியில் தீவிரவாதிகள் சிலர் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை நடத்தினர். மாமல்லபுரத்தில் கடல்சார் அருங்காட்சியகம் அமைப்பது தொடர்பாக விசாகப்பட்டினத்தில் உள்ள அருங்காட்சியகத்தை தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் சண்முகநாதன் நேரில் ஆய்வு செய்தார். நீர்மூழ்கி கப்பலுக்குள் அமைக்கப்பட்டிருந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட அமைச்சர் சண்முகநாதன் தலைமையிலான குழுவினர் அங்குள்ள அதிகாரிகளிடம் அருங்காட்சியகத்தின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தனர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விரைவு செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.